everyone. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா from zero to infinity அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா biography of Srinivasa Ramanujan. ஸோ இந்த டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ இங்கிலீஷ் புக்கில் வரும். ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். The arithmetic class was in progress. The teacher was solving questions on division. On the blackboard were drawn 3 bananas. ஸோ அர்த்தமேட்டிக் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. டீச்சர்ஸ் வந்து கொஷின் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காரு டிவிஷனில். ஸோ பிளாக் போர்டில் வந்து பின்னாடி 3 பனானாஸை வந்து உறைஞ்சி வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. Can you tell me how many we each will get? ஸோ 3 bananas இருக்குது, 3 boys இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பனானாஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாரு. A smart boy in the front row replied, each will get one. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் பாய் வந்து ஆன்சர் பண்ணுறான். Right, the teacher said. Now similarly, if 1000 bananas are distributed among 1000 boys, each will get one. Isn't it that so? So அதே மாதிரி வந்து இப்போ 1000 பனானாஸை வந்து 1000 among 1000 பாய்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பனானா கிடைக்கும். Isn't it so அப்படின்னு கேட்குறாரு. While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. The teacher stopped and waited for the boy to speak. ஸோ அந்த டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்னரில் உட்காந்துட்டு இருக்க ஒரு பையன் வந்து அந்த ஹேண்டை ரைஸ் பண்ணி எந்திரிச்சு நின்று ஏதோ கேட்குறான். டீச்சர் வந்து அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பையன் வந்து பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சார், த பாய் asked, if no bananas distributed among no one, will everyone still get one banana? அதாவது என்ன கேட்குறான்னா, ஒரு வாழைப்பழம் எந்த ஒரு பையனுக்கும் பிரித்து கொடுக்கலன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழைப்பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாழைப்பழத்தை எந்த ஒரு பையனுக்கும் பிரித்து கொடுக்கலன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழைப்பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தட் வாஸ் அ ரோர் ஆஃப் லாட்டர் இந்த கிளாஸ். எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க பயங்கரமாக. வாட் அ சில்லி கொஷின் டு ஆஸ்க். என்ன ஒரு முட்டாள்தனமான கொஷின் வந்து இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு சிரிக்கிறாங்க. குவைட், த டீச்சர் செட் லவ்லி அண்ட் தம் த டெஸ்க். ஸோ எல்லோரும் வந்து நம்ம டீச்சர் எப்படி சொல்லுவாங்க, ஸோ குவைட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி டெஸ்க்கை போட்டு தட்டுறாரு. There nothing to laugh at. I will just explain what he means to say. For the division of bananas, we divide 3 by 3, saying that each boy will get 1. Similarly, we divide by 1000 by 1000 to get 1. What he is asking that if 0 bananas divided among 0, will each one get 1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The answer is no. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டிவிஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் 3ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பனானா கிடைக்கும். அதேமாதிரி 1000 வந்து 1000ஆல் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பனானா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் என்ன கேட்குறான்னா, இந்த பையன் என்ன கேட்குறான் வரானா, இப்போ வந்து 0 பனானாவை 0வால் டிவைட் பண்ணோம்னா அப்போ நீங்கள் வந்து 1000 டிவைட் பண்ணும்போது 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும்னு சொல்கிறீங்க. 3 பனானாஸை 3 பாய்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்கும்போது 1 கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதாவது 3 by 3னா 1 கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி 0 பனானாவை 0வால் டிவைட் பண்ணால் எல்லாருக்கும் ஒவ்வொரு பனானா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது 0 டிவைடட் பை 0னா 1 கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த டீச்சர் வந்து ஆன்சர் நோ அப்படின்னு வந்து சொல்கிறார். மேத்தமேட்டிக்கலி ஈச் வில் கெட் அன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பனானாஸ். அப்படி பார்த்தா அப்படி வந்து நம்ம வந்து மேத்தமேட்டிக்கலாக டிவைட் பண்ணோம்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து கிடைக்கும். Everyone laughed again. The boy understood the trick arithmetic had played upon them. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked the absurd question. ஸோ எல்லோரும் வந்து மறுபடியும் சிரிக்கிறாங்க. அந்த பாய்க்கு வந்து அந்த ட்ரிக் வந்து புரிஞ்சிருச்சு. அந்த இன்ஃபைனைட் அப்படின்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அர்த்தமேட்டிக் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விளையாடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் அந்த பையன். ஸோ எல்லாருக்கும் வந்து புரியல, ஏன் வந்து டீச்சர் வந்து இந்த பையனை வந்து பாராட்டுறாங்க, அவன் கேட்டது வந்து ஒரு ஸ்டூப்பிட்தனமான கொஷின் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்டிருக்கா, அதுக்கு போய் இந்த டீச்சர் வந்து பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்க. The boy had asked a question that had taken mathematics and several centuries to answer. ஸோ இந்த பையனுக்கு கேட்ட கொஷின் தான் பார்த்தீங்கன்னா செவரல் சென்ச்சுரிஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஷின் வந்து மேத்தமெட்டிஷியனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதாகவே இருந்துச்சு. Some mathematicians claimed that 0 divided by 0 was 0. Others claimed it to be unity. It was the Indian mathematician Bhaskara who proved that it is infinity. The boy who asked the intriguing question was Srinivasa Ramanujan. So, sometimes வந்து some mathematicians என்ன சொல்கிறாங்க, 0 divided by 0. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, 0 divided by 0 வந்து யூனிட்டி, அதாவது 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் மேத்தமெட்டிஷியனான பாஸ்கரா தான் இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த இன்ட்ரிவியூங் கொஷின், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரிவியூங் கொஷின் கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம ராமானுஜம் தான் கேட்டிருக்காரு. இந்த கொஷின் கேட்ட பாய் யாருன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜம் தான் கேட்டிருக்காரு. த்ரூ அவுட் இஸ் லைஃப் வெதர் இன் இஸ் நேட்டிவ் கும்பகோணம் ஆர் கேம்பிரிட்ஜ் ஹி ஆல்வேஸ் ஏ ஹெட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர். ஸோ அவரோட லைஃப்பில் அவர் நேட்டிவ் கும்பகோணத்தில் இருக்கும் போது கேம்பிரிட்ஜில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவரோட மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரோட ஒரு படி அதிகமாகவே இருந்தார். ஸோ இங்கே ராமானுஜம் பற்றி அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் கொடுத்துருக்காங்க. ராமானுஜம் வாஸ் born in ஈரோடு in தமிழ்நாடு on December 22, 1887. His father was a petty clerk in a cloth shop. From early childhood, it was an evident that he was a prodigy. Senior student used to go to his dingy house to get their difficulty in mathematics solved. ஸோ இங்கே ப்ராடிகின்னு என்னென்னு கொடுத்துருப்பாங்க. a child who shows a great ability at a young one. ஸோ சின்ன வயசுலேயே வந்து ஒரு அதிகமான நம்ம 25 வயசில் இருக்க வேண்டிய அறிவு வந்து ஒரு 10 வயசு பையனுக்கே இருக்குது அப்படின்றது சொல்ல வராங்க. ஸோ from early childhood it was evident that he was prodigy. Senior students used to go to his Digny house to get their difficulties in mathematics solved. ஸோ டிக்னிங்னா ரொம்ப அழுக்கான ஒரு சுத்தமில்லாத வீடு, ரொம்ப இருண்ட வீடு. ஸோ அங்கே போய் அவங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் மேக்ஸில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ்லாம் போய் சால்வ் பண்ணிப்பாங்களாமா. At the age of 13, Ramanujam was able to get Lowney's trigonometry from a college library. So age of 13 வந்து Lowney's trigonometry, லோனி எழுதிய trigonometry வந்து காலேஜ் லைப்ரரியிருந்து அவருக்கு கிடைக்குது. Not only did he master this rather difficult book, but he also began his own research. ஸோ இதில் வந்து முழுசாக வந்து இந்த டிஃபிகல்ட்டான புக்கை வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கடினமான கணித நூலை வந்து முழுமையாக அது கூட கற்றுக்கிட்டோம். மேலும் அதில் வந்து ரிசர்ச்சும் பண்ணுறாரு, ஆராய்ச்சியும் பண்ணுறாராமா. He came forth with many mathematical theorems and formulas not given in the book. ஸோ இந்த புக்கில் இல்லாத நிறைய மேத்தமெட்டிக் தியரம் ஃபார்முலாஸும் கொண்டு வந்தாராமா. though they had been discovered much early by great mathematician. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மிகப்பெரிய கணித வல்லுநர்கள் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சதை இவர் மாதிரி வந்து இல்லாததெல்லாம் சொல்கிறாராமா. The most significant turn came 2 years later when one of his senior friends showed him synapses of elementary result in pure applied mathematics by George Shoebridge Carr. அந்த ஒரு முக்கியமான நாள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து அவர் சீனியர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு புக்கு காட்டுறாரு. என்ன புக்குனா சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் பை ஜார்ஜ் ஷூபிரிட்ஜ் கார் அப்படின்ற புக்கை காட்டுறாரு. ஃபார் அ பாய் ஆஃப் 15 the title itself must be frightening, but Ramanujam was delighted. ஸோ அந்த ஒரு பாய் ஆஃப் 15 ஏன் நமக்கே கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு புக்கை பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஐயோ இப்படிலாம் படிக்கிறது அப்படின்னு. அந்த 15 வயசு பையனுக்கு வந்து பயப்படாமல் ரொம்ப வந்து டிலைட்ஃபுல்லாக இருந்தார். அதை ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தார் அதை பார்த்துட்டு. He took the book home and began to work on the problems given it. This book triggered the mathematical genius in him. ஸோ இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்த புக்கு தான், ஸோ அந்த புத்தகம் தான் பார்த்திங்கன்னா கணித புலமையை வந்து தூண்ட உதவுச்சு, அப்படி எழுப்பியது அப்படின்றது சொல்கிறாங்க. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. He used to do problems on loose sheets of paper or on slate and jot the results down in notebooks. ஸோ நிறைய ஐடியாஸ் வந்துச்சு, ஃப்ளட் ஆஃப் ஐடியாஸ், எக்கச்சக்கமாக ஐடியாஸ் வருது. ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவரால் வந்து எழுத முடியல. அவர் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவாராமா, இந்த லூஸ் ஷீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லூஸ் பேப்பர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதிலெல்லாம் சால்வ் பண்ணி பார்ப்பாராம். இல்லைனா அவரோட ஸ்லேட்டு அந்த ஜாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் நிறைய ரிசல்ட் வரதெல்லாம் நோட் புக்கில் வந்து எழுதி வைப்பாராமா. பிஃபோர் ஹி வெண்ட் அப்ராட் ஹி ஹேட் ஃபைல்டு 3 நோட்புக்ஸ் which later became the famous as Ramanujam's Freight நோட்புக்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்ராடுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நோட்புக்ஸை ஃபில் பண்ணிடுறாரு. ஸோ அந்த 3 நோட்புக்ஸை தான் பிற்காலத்தில் என்ன சொல்கிறாங்க, ராமானுஜம்ஸ் ஃப்ரேடு நோட்புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரேடுனா பார்த்திங்கன்னா நஞ்சு போன நோட்டு அப்படின்றது. ஸோ நஞ்சுனா வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து நோட்டு வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி நஞ்சு போயிடும் இல்லையா, கலர்லாம் மாறி. ஸோ அதை வந்து ஃப்ரேட் நோட்புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Although Ramanujam secured a first class in mathematics in the matriculation examination and was awarded the Subramaniam scholarship, he failed twice in the first year arts examination in college as he neglected other subjects such as history, English and physiology. ஸோ ராமானுஜம் பார்த்திங்கன்னா மேக்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸும் வாங்கியிருக்காரு.
பண்ணிட்டார் இந்த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் அவருக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க, சுப்ரமணியம் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற அவார்ட். ஆனால் பார்த்திங்கன்னா 2 வாட்டி வந்து ஃபெயில் ஆயிருக்கார் ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமினேஷனில். ஏன்னா பார்த்திங்கன்னா மற்ற மேக்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால மற்ற சப்ஜெக்டான ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஃபிசியாலஜிலாம் கோட்டை விட்டுட்டார். This disappointed his father when he found the boys always scribbling numbers and not doing much else. He thought Ramanujam has gone mad. ஸோ இது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த பையன் பார்த்திங்கன்னா வந்து அந்த ராமானுஜம் பார்த்திங்கன்னா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நம்பர்ஸை ஸ்க்ரிபிள் பண்ணிகிட்டே இருந்தார் எங்கே பார்த்தாலும். இது வந்து அவங்க அப்பா வந்து என்ன நினச்சிட்டாரு, ராமானுஜனுக்கு வந்து பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறார். ராமானுஜம் began to look for a job. He had to find money not only for food but also for paper as well as to do his calculation. He needed about 2000 sheets of paper every month. ஸோ அவருக்கு வந்து ஒரு வேலை தேவைப்படுது, ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா வந்து இந்த மேத்தமேட்டிக் கால்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு பேப்பரும் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து 2000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. ராமானுஜம் ஸ்டார்டட் யூஸிங் ஈவன் ஸ்கிராப் ஆஃப் பேப்பர்ஸ் ஹி ஃபவுண்ட் லையிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ ராமானுஜம் வந்து ஸ்கிராப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன துண்டுகள்லாம் இருக்க பேப்பர்ஸை கூட எடுத்து வந்து அதில் கூட கால்குலேஷன் வந்து போட ஆரம்பிச்சிட்டாராம். சம்டைம்ஸ் he used a red pen to write over what was written in the blue ink on the piece of paper he had picked up. ஸோ ஏற்கனவே வந்து ஏன்னா அவருக்கு வந்து பேப்பர் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே எழுதப்பட்ட இங்க் ப்ளூ இங்கில் எழுதின பேப்பர்லேயே வந்து மறுபடியும் வந்து ரெட் இங்கால் எழுதி பார்ப்பாங்க. ஏன்னா அவருக்கு பேப்பர் வாங்கிறது கஷ்டமாக இருந்தனால அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. Unkempt and uncouth, he would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. So unkempt, uncouthனா பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து அழுக்கா, unkemptனா நாட் நீட் ஆர் கேர்ட் ஃபார். ஸோ நீட்டாக இல்லாமல் இருக்கிறது தான் unkempt. uncouthனா பிஹேவிங் இன் அன்பிளசன்ட் வே. ஸோ ப்ராப்பராக ஒரு மேட் மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான் uncouth. ஸோ எல்லா ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நிலமையில எல்லா ஆஃபீஸ்க்கும் வந்து அவர் ஃப்ரேட் நோட் புக்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட போய் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், எனக்கு வந்து கிளரிக்கல் ஜாப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராமா. பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் த நோட் புக்ஸ் அண்ட் ஹிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாப்ஸ் வேர் டர்ன்ட் அப். ஸோ யாருக்குமே வந்து அவர் நோட் புக்கில் என்ன எழுதியிருக்கான்னு புரியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. Luckily for him, he at last found someone who was impressed by his notebooks. He was the director of Madras Port Trust, Francis Spring. லக்கிலி அவரோட நோட் புக்கை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அவர் யாருன்னா மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டை சேர்ந்த ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங். அவர் வந்து ராமானுஜத்துக்கு கிளரிக்கலி ஜாப் தராரு. மந்த்லி இப்போ எவ்வளோ பே பண்ணுறாருன்னா 25 rupees பே பண்ணுறாரு. லேட்டர் சம் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமேட்டிக்ஸ் இனிஷியேட்டட் அ மூவ் டு ப்ரொவைட் ராமானுஜம் வித் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸோ ராமானுஜத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சில டீச்சர்ஸ் எஜுகேஷன்லாம் மேத்தமேட்டிக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக ராமானுஜத்துக்கு வந்து ரிசர்ச் ஃபெலோஷிப் தராங்க. ஆன் May 1, 1913, the University of Madras granted him a fellowship of 75 per month. Though he had no qualifying degree. ஸோ டிகிரியை குவாலிஃபை பண்ணலனாலும் May 1, 1930 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து 75 rupees ஃபெல்லோஷிப் வந்து தராங்க. A few months later, Ramanujam had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University, in which he set out 120 theorems and formulas. ஸோ கொஞ்சம் மாதங்கள் கழித்து ராமானுஜம் வந்து ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ணுறாரு. ஸோ மேத்தமெட்டிஷியனாக G.H. Hardy of Cambridge University அதில் வந்து 120 தியரிஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து அனுப்புகிறாரு. அமாங் தம் வாஸ் வாட் இஸ் நோன் அஸ் ரெய்மண்ட் சீரியஸ். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெய்மண்ட் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. A topic in the definite integral of calculus. But Ramanujam was ignorant of the work of German mathematician George F. Riemann, who had early arrived at the series, a rare achievement. ஸோ இங்கே 120 தியரம்ஸும் இதுவும் ஃபார்முலாவும் அனுப்புகிறார் இல்லையா, அது பேர் என்னன்னா ரெய்மண்ட் சீரியஸ் தான். அந்த டாபிக் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது ஒரு இன்டர்கல் கால்குலஸில் ஒரு டாபிக். ஸோ அதை வந்து ராமானுஜத்துக்கு வந்து தெரியல. இதெல்லாம் ஏற்கனவே வந்து ஜெர்மன் மேத்தமெட்டிஷியனான ஜார்ஜ் எஃப் ரெய்மன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஏற்கனவே இந்த ரேர் அச்சீவ்மெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியாமல் இவர் வந்து இந்த 120 தியரம்ஸும் அதாவது தியரம்ஸும் ஃபார்முலாஸ் வந்து அனுப்புகிறாராம் அந்த மேத்தமெட்டிஷியன் G.H. ஹார்டிக்கு. Also included was Ramanujan's conjecture about the kind of equations called modular pair deling and subsequently proved this conjecture to be correct. அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கான்ஜெக்டர்னா என்னென்னா an opinion or conclusion formed on the basis of incomplete information. ஸோ incomplete information வச்சு ஒரு வந்து டிரைவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்கம்ப்ளீட், அதாவது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்காமல் இன்கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. அபவுட் த கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கால் மாடுலர் பேர் டெலிகன் சப்சிக்வெண்ட்லி ப்ரூவ் திஸ் இஸ் கான்ஜுகர் டு பி கரெக்ட்.
It did not take long for Hardy and his colleague J.E. Littlewood to realize that he had discovered a rare mathematical genius. ஸோ J.E. Littlewoodக்கும் ஹார்டி அவங்களோட கொலீகை இவருக்கு வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாள் எடுத்துக்கல, சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிறாங்க. தே மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ராமானுஜம் பேசேஜ் அண்ட் ஸ்டே அட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஆன் March 17, 1914 he sailed for Britain. Ramanujam found himself a stranger at Cambridge. The cold was hard to bear, and being a vegetarian, he had to cook his own food. However, he continued his research in mathematics with determination. In the company of Hardy and Littlewood, he could forget much of the hardship he had to endure. ஸோ ராமானுஜம் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த கோல்டை வந்து அவரால் பியர் பண்ண முடியல. ஸோ வெஜிடேரியனாக இருக்கனால ஸோ அவர் தன்னை வந்து குக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இருந்த போதிலும் அந்த மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டிட்டர்மைன் மைண்டோடு இருந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. ஸோ அந்த கம்பெனி ஆஃப் ஹார்டி, அவரோட கொலீக்ஸான ஹார்டி லிட்டில்வேர்டோட கம்பெனினால ஸோ பெருசாக வந்து அங்கே ஒரு ஹார்ட் லைஃப் எதுவும் அவருக்கு இல்லை, அதை கூடவே 2 பேர் இருக்கனால அவர் கஷ்டங்கள் எதுவும் பெருசாக தெரியலையாமா. In Ramanujam, Hardy found an unsystematic mathematician, similar to one who knows that Pythagoras theorem but does not know what a congruent triangle means. ஸோ ராமானுஜத்தில் ஹார்டி வந்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்சிஸ்டமேட்டிக், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லை அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கார். என்ன செய்கிறதுனே தெரியல அவருக்கு. என்னென்னமோ எழுதுகிறாரு, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாரு. முறைப்படுத்தாத கணித மேதை அப்படின்னு சொல்கிறது அதை வந்து கண்டுபிடிக்கிறார். எப்படின்னா பித்தகோரஸ் தியரம்னா என்னன்னு தெரியுது அது, ஆனால் அதில் பித்தகோரஸ் தியரத்தில் கான்கிரீட் ட்ரையாங்கிளாக என்னன்னு தெரியணும்ல. ஸோ அது தெரியாமல் பித்தகோரஸ் தியரம்னா என்னன்னு தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்த லெசன் வந்து படிக்கிறோம். இந்த லெசனில் வந்து இந்த லெசன் பேர் உங்களுக்கு தெரியுது, ஆனால் ராமானுஜம் யாருன்னே தெரியலனா ஸோ இதில் இருக்க கொஷின்ஸில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. டைட்டில் மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பித்தகோரஸ் தியரம் தெரியுது, ஆனால் அந்த கான்கிரீட் ட்ரைன்ஸ்லாம் என்னன்னு தெரியல, ஒரு அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கார். செவரல் டிஸ்பென்சிஸ் இன் இஸ் ரிசர்ச் குட் பி அட்ரிபியூட்டட் டு லேக் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ இந்த டிஸ்பெரன்சிஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த முரண்பாடு ஏன் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா ஃபார்மல் எஜுகேஷன், முறையான கல்வி இல்லை, அதனால தான் இந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராமானுஜம் பிளேட் வித் நம்பர்ஸ் ஆஸ் அ சைல்டு வித் டாய். ஸோ ராமானுஜம் வந்து நம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறார். நம்மளாம் வந்து டாய் வச்சு தான் ப்ளே பண்ணுவோம், அவர் அதாவது டாய் கூட விளாடுற மாதிரியே நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணியிருக்காரமா. இட் வாஸ் அ ஷீர் ஜீனியஸ் த லெட் ஹிம் டு மேத்தமேட்டிக்கல் ட்ரூத்ஸ் that this task of proving them so important science he left to lesser mortals. ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமேட்டிக்கல் ட்ரூத்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவர் ஒரு கம்ப்ளீட் ஜீனியஸ் நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய இன்கம்ப்ளீட்டான விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவரோட தகுதி குறைவான மக்களோட வந்து விட்டுட்டு போயிட்டார். ஸோ முழுசாக வந்து அவர் முடிக்கல, அதை மெய்ப்பிக்கும் கடமை வந்து அவருக்கு இருந்திருக்கு. அதில் வந்து முக்கியமான ஒரு பங்கு இருந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட லெஸ்ஸர் மார்டல்ஸ் கிட்ட வந்து விட்டுட்டு போயிட்டார். ராமானுஜம் வாஸ் எலெக்டட் ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆன் February 28, 1918. He was the youngest Indian to receive the distinguished fellowship. ஸோ ராயல் சொசைட்டியில் வந்து ஃபெல்லோஷிப்காக ராமானுஜம் வந்து செலக்ட் ஆகிறாரு. ஸோ எப்போனா February 28, 1918. He was the youngest Indian to receive the distinguished fellowship. In October that year, he became the first Indian to be elected fellow of Trinity College, Cambridge. His achievements at Cambridge include the Hardy-Ramanujam's Littlewood circle method in number theory, Rogers Ramanujam's identities in partition of integers, a long list of highest composite numbers, besides works on the number theory and the algebra inequalities. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்டி, ராமானுஜம், லிட்டில்வுட். நம்ம அந்த ஹார்டி லிட்டில்வுட் யாருன்னு தெரியும், அவங்க ஏற்கனவே அவங்க கொலீக்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மெத்தட்ஸ் இன் நம்பர் தியரம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரோகர்ஸ் ராமானுஜம்ஸ் ஐடென்டிட்டிஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ், a long list of highest composite numbers, நம்பர் தியரி பண்ணியிருக்காரு, அல்ஜிப்ரா இன்இக்வாலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் அல்ஜிப்ரா his work on continued fractions is considered to be equal importance to that of great mathematicians like Leonard, Euler and Jacobi. ஸோ இவர் வந்து ஃப்ராக்ஷனில் அல்ஜிப்ராவில் வந்து அந்த ஃப்ராக்ஷனில் பண்ணது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அந்த லியோனார்ட், யூலர் அண்ட் ஜக்காபி பண்ணதுக்கு வந்து இவரும் வந்து ஈக்குவலாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. while Ramanujan continues his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him.
ஸோ கொஞ்சம் ராமானுஜம் பார்த்திங்கன்னா வந்து ரிசர்ச் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது டியூபர்குலோசிஸ் அந்த காலத்தில் வந்து அது குணப்படுத்த முடியாது. ஸோ அது பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. டியூரிங்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ராமானுஜம் வாஸ் சென்ட் பேக் டு இந்தியா அண்ட் வென் ஹீ டிசம்பர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்ட் ஹிஸ் ஃபெயில் எக்ஸாக்ஸ்டட் அண்ட் எமாசியேட்டட். ஸோ ராமானுஜத்தை வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து அமைச்சிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவர் பலவீனமாக எக்ஸாஸ்டட்னா களைத்து காணப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ எமாசியேட்டர்னா பலவீனமாக இருந்தா அப்படின்றத அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்க்குறாங்க. டு ஃபர்கட் த அகோனிஷிங் பெயின் ஹீ கண்டினியூ டு ப்ளே வித் நம்பர்ஸ் ஈவன் ஆன் ஹிஸ் டெத் பெட். ஸோ அந்த பெயினெல்லாம் மறக்கிறதுக்கு, அந்த கடுமையான வழியை மறக்கிறதுக்காக இப்போ நம்பர்ஸோட அந்த டெத்தில் கூட அந்த நம்பர்ஸ் அவர் கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தாராமா. Besides being a mathematician, Ramanujam was an astrologer of repute and a good speaker. He used to give lectures on subjects like God, Zero and Infinity. Beside a mathematician-ஆக இருக்கும் போதும் ராமானுஜன் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜராக இருந்திருக்காரு. ஸோ astrologer of repute and a good speaker. இவர் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் லெக்சர் கொடுத்துருக்காராமா, God, Zero and Infinity அதில் கூட லெக்சரர்ஸ் வந்து கொடுத்துருக்காராமா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.